வணக்கம். வெல்கம் டு சென்னை சிவில் சர்வீசஸ் சென்டர். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குரூப் 4 தான் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மந்த் எக்ஸாம் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நல்ல டைம் இருக்கு, 6 மந்த் டைம் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் எல்லாருமே. ஸோ நம்ம அகாடமிலையும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து செப்பரேட்டாக நடத்துறோம். ஸோ நல்லா ஸ்பெஷலாக கோச்சிங் பண்றோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மினிமம் வந்து 10,000 போஸ்டிங்ஸாவது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ப்ரிப்பரேஷனை. அடுத்து வேற என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன்ஸ்க்கு மட்டும் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து வரப்போகுது. அது 2 போஸ்டிங் தான். சரிங்களா? அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில செக்ரட்டரியேட்ல ஒரு 6 பேருக்கு பிப்ரவரியில வரப்போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லாம புதுசா வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த ஃபாரஸ்டர் இந்த 3 எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கன்னா டிஎன்எஃப்ஆர்யூஎஸ்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா நடத்துறதுக்காக டிஎன்பிஎஸ்சியே வந்து இதை கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுல நல்ல வேகன்சி இருக்கு. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து அதுல சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அதுல 1264 போஸ்டிங் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அது வந்து மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுவும் ஜூன்லயே எக்ஸாம் வைக்க போறாங்க. ஸோ ஒரு டைம் நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த ரெண்டுக்குமே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து 65 போஸ்டிங் வரப்போகுது. ஸோ அதுவும் மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலைல எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 or 2 மந்த்க்குள்ள ஒரு ஜூலைங்கிறது ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதுல 467 போஸ்டிங்ஸ். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கவர்மெண்ட்ல போகணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது வந்து லா பண்ணவங்களுக்கு தான் இருக்கும். தென் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. அது வந்து 118 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது மேல வந்து ஆகஸ்ட்ல வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. மேல நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்ல எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அடுத்து கம்பைன்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுல 5 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் மே மந்த்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதுல என்ட்ரி போஸ்ட், நான் என்ட்ரி போஸ்ட். ஸோ ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கு இல்லையா? பட் அதே மாதிரி அடுத்த வருஷம் மே மந்த்ல நமக்கு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட்ல எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான வேகன்சியும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 1300 வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ அது வந்து குரூப் 2ல. அடுத்து கம்பைன் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 போஸ்டிங் வரப்போகுது. அடுத்து கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் வந்து 23 போஸ்டிங்ஸ். கம்பைன் பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 12 போஸ்டிங்ஸ் வரப்போகுது. கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் வந்து ஒரே போஸ்டிங் தான். அடுத்து ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் தொல்லியல் துறையில இருந்து 14 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ்ல இருந்து. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. அது எல்லாமே ஆகஸ்ட்ல வரப்போகுது. சரிங்களா? கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ், கம்பைன் லைப்ரரி சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அடுத்த வருஷம் நவம்பர்ல எக்ஸாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ இருந்தே தயாராகிக்கணும். எந்தெந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ நீங்க எதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ நிறைய மக்கள் வந்து நம்ம வந்து சிவில் சர்வீசஸ்ல குரூப் 2 குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கோச்சிங் கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமில நடத்துறோம். ஸோ அதுக்கு நீங்க வந்து நல்லா ட்ரைன் ஆகிக்கலாம். ஸோ நம்ம அகாடமில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு கிளாஸ் நடத்துறவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நம்ம நடத்துறாங்க. ஸோ அதனாலதான் ஈவினிங் டைம் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஈவினிங் 6:30 to 8 o'clock வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். தென் சண்டேல கிளாஸஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்களோட எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போதான் நம்ம நடத்த போறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து எந்த ஒரு கட்டணம் கிடையாது. பட் உங்களுக்கான அந்த அக்சஸ் மெட்டீரியல்ஸ் இதுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஃபீஸ் வாங்குவோம். மினிமம் ஃபீஸ் தான். அதுவும் நீங்க லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்க போறோம். அடுத்து நம்ம அகாடமில ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா மேக்ஸ்க்கு மட்டும் எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரீ கிளாஸ், கம்ப்ளீட் ஃப்ரீ. எவ்ரி ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ கிளாஸ் நடத்துறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட டீடைல்ஸ் சென்ட் பண்ணலாம். சரிங்களா? நேம், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.